சபரிமலையில் மகர ஜோதியை பக்தர்கள் தரிசிக்க 10 இடங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வரும் திங்கட்கிழமை மாலை மகர விளக்கு பூஜை நடைபெற உள்ளது. அப்போது பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதியை காண 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சபரிமலையில் கூடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகர ஜோதியை பார்ப்பதற்காக சபரிமலையின் உயரமான இடங்களில் தற்போதே கூடாரம் அமைத்து பக்தர்கள் தங்கியுள்ளனர். கூடாரத்தில் இருப்பவர்கள் தீப்பந்தம் ஏற்றக்கூடாது, சமைக்கக்கூடாது என அறிவுறுத்தியுள்ள தேவஸ்தானம் மகர ஜோதி நாளில் அனைத்து பக்தர்களுக்கும் உணவு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பக்தர்களின் வசதிக்காக சபரிமலையில் 10 இடங்களை தேர்வு செய்துள்ளதாக தேவஸ்தான தலைவர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். ஐயப்பன் கோயில் சன்னிதானம், மாளிகைப்புறம் கோயிலின் சுற்றுப்பகுதிகள், அப்பாச்சிமேடு, அன்னதான மண்டபத்தின் முன்பகுதி, பாண்டித்தாவளம் குடிநீர் தொட்டியின் முன்பகுதி, பொதுப்பணித்துறை அலுவலகத்தின் முன்பகுதி, BSNL அலுவலகத்தின் வடக்கு பக்கம், கொப்பரைக்குளம், நெய் தேங்காய் எரியூட்டும் இடம் ஆகிய 10 இடங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சாதி மறுப்பு திருமணம் செய்தால் கொலை செய்வோம் என யூடியூபில் வீடியோ வெளியிட்டவர்கள் மீது ராமநாதபுரம் SP நேரடியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் ராமநாதபுரம் மாவட்டம் மாந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் மற்றும் அவர் சார்ந்த சாதி அமைப்பினர் கலப்பு திருமணம் செய்வோருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சதி சுகுமார கருப் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது கொலை மிரட்டல் தொடர்பாக யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோக்களை நீதிபதியிடம் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் காண்பித்தார். இவர்கள் மீது வழிப்பறி, திருட்டு, கஞ்சா விற்பனை, கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராவதில்லை எனவும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மனுதாரரின் குற்றச்சாட்டு மிக தீவிரமானதாக இருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதி ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார்.